ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குர்தீஸ் மாதிரி கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். நல்லா ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக் ஹேராக மாறுறதுக்கு, அதே மாதிரி நல்லா முடி அடர்த்தியாக வர்றதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் அவுரி பொடி அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் செம்பருத்தி பூ பொடி இதுவும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நெல்லிக்காய் பொடி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 10 கிராம்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், நம்ம எந்த டீத்தூள்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த டிகாஷன் இறங்குற அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடாயிலேயே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு அந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஹோல் நைட் அப்படியே விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்திருக்கு. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம இரும்பு கடாயில் தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரில் வந்து ஆயில் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான ஹேரில் நல்லா ஃபுல்லாக ரூட்டில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு ஜஸ்ட் ப்ளைன் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மந்த்லி 2 times செய்யும்போது நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளரும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.